அருமையானவர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் வாழுகிற நமக்கு ஒரு முடிவை வைத்திருக்கிறான். அதுதான் மரணம். யாரும் அந்த மரணத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க முடியாது, ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஏதாவது விலை கொடுத்து அந்த மரணத்திலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளலாமா என்றால் நிச்சயமாக முடியாது. யாராவது ஒரு மருத்துவரை, டாக்டரை அணுகி அவரிடம் மரணத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஏதாவது மருந்து வாங்க முடியுமா என்றால் முடியாது. அல்லது பெரும் இராணுவங்களை தயார் செய்து வைத்துக் கொண்டு அந்த மரணத்திலிருந்து நம்மை தற்காத்து கொள்ளலாம் என்று முயற்சி செய்தால் அந்த முயற்சி பலனளிக்குமா? நிச்சயமாக பலனளிக்காது. இப்படி உலகத்திலே எங்கே ஓடினாலும், எங்கே பறந்தாலும், எவ்வளவு முயற்சிகள் செய்தாலும், எவ்வளவுதான் நம் உடலை ஆரோக்கியமாக சுகமாக பாதுகாத்து கொண்டாலும் சரி, நிச்சயமாக ஒரு நாள் மரணம் அது வந்தே தீரும். இந்த மரணத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் அவன் படைத்த அனைத்து உயிர்கள் மீதும் விதித்து விட்டான். குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும் என்பதாக குர்ஆனினுடைய 3வது அத்தியாயம் 185வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும். குர்ஆனினுடைய 62வது அத்தியாயம் 8வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், எந்த மரணத்தை பார்த்து நீங்கள் பயந்து ஓடுகிறீர்களோ அந்த மரணம் நிச்சயமாக உங்களை சந்திக்கும். அதுவும் ஓட்டம் என்றால் அது சாதாரணமான ஓட்டம் அல்ல. தஃபிர்ரூன மின்ஹு, விரண்டோடுகிறீர்களே, தலைதெறிக்க ஓடுவதாக சொல்கிறீர்களே, அப்படிப்பட்ட ஓட்டம். தஃபிர்ரு, ஃபிரார் என்றால் எப்படி சிங்கத்தை பார்த்த மற்ற பிராணிகள், மான், கழுதை போன்ற பிராணிகள் தன்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக தலைதெறிக்க எந்த திசையில் ஓடுகிறோம் என்று தெரியாமல் ஓடுகிறதோ, அதே போல அப்படிப்பட்ட அந்த ஓட்டத்திற்குத்தான் அரபியிலே ஃபிரார் என்று சொல்லப்படும். அல்லாஹ் சொல்கிறான், எந்த மரணத்தை பார்த்து நீங்கள் விரண்டு ஓடுகிறீர்களோ அந்த மரணம் நிச்சயமாக உங்களை சந்திக்கும் என்பதாக சொல்கிறான். ஃபஇன்னஹு முலாகீக்கும், நீங்கள் அந்த மரணத்தை தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவர் சந்திக்க வருவார் என்றால் என்ன பொருள்? நாம் எங்கே இருக்கிறோமோ அந்த இடத்தை தேடி வருபவரை தான் சந்திக்க வருபவர் என்பதாக சொல்வோம். ஒருவரை தேடி செல்வதைத்தான் சந்திக்க செல்வது என்று சொல்லப்படும். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் எந்த மரணத்தை பார்த்து விரண்டு ஓடுகிறீர்களோ அந்த மரணம் உங்களை சந்திக்க வரும். ஃபஇன்னஹு முலாகீக்கும், இந்த மரணம் முடிவு செய்யப்பட்டது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதனுடைய தேதியை, அதனுடைய நேரத்தை நமக்கு கொடுக்கவில்லை, குறிப்பிடவில்லை. ஏன் அதை குறிப்பிட்டால் மனிதன் அலட்சியத்தில் வீழ்ந்து விடுவான். சரி, இன்னும் நமக்கு நாட்கள் இருக்கின்றன, இன்னும் நமக்கு சில ஆண்டுகள் இருக்கின்றன, அப்போது நாம் அல்லாஹ்வை வணங்கிக் கொள்ளலாம், அப்போது நாம் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டுக் கொள்ளலாம், அப்போது நாம் நம்முடைய தவறுகளை விட்டு திருந்திக் கொள்ளலாம் என்று மனிதன் அந்த குறிப்பிட்ட நாளின் மீது சார்ந்து விடுவான் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மரணத்தை நமக்கு முடிவு செய்த அவன் அது நிகழும் தேதியை, அது நமக்கு வரும் தேதியை மறைத்து வைத்திருக்கிறான். யாரும் சொல்ல முடியாது நாம் எப்போது மரணிப்போம் என்று. இன்னும் நமக்கு மரணம் எந்த அளவு சமீபத்தில் இருக்கிறது என்றால், இந்த மஸ்ஜிதில நாம் ஜும்மா தொழுகையை முடித்துவிட்டு நாம் சலாமத்தாக வீடு சேர்வோமா என்பதற்கு நமக்கு ஏதாவது உறுதிமானம் இருக்கிறதா என்றால் நிச்சயமாக கிடையாது. நேற்று வரை நம்மோடு நின்று தொழுத தொழுகையாளிகள் இன்று நம்மோடு இல்லை. நேற்று வரை நம்மோடு பேசி மகிழ்ந்த குடும்ப உறவுகள் இன்று நமக்கு மத்தியிலே இல்லை. அருமையானவர்களே, இந்த மரணம், இந்த மரணத்திற்காக முடிவு செய்யப்பட்ட வானவர் மலக் அவரிடத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இரக்கத்தை படைக்கவில்லை. அந்த மலக்கு
குழந்தை என்று அவர் பார்க்க மாட்டார், கர்ப்பிணி என்று பார்க்க மாட்டார், ஏழை பணக்காரன் என்று பார்க்க மாட்டார், வயோதிகன் என்று பார்க்க மாட்டார். இவர் பயணத்தில் இருக்கிறாரே, இவரை கவனிப்பதற்கு இங்கு யாருமே இல்லையே, இவர் மரணித்து விட்டால் இவரை யார் எடுத்து செல்வார்கள் என்கிற இரக்கமெல்லாம் அந்த மலக்குல் மௌத்துக்கு இருக்காது. இவர் பறக்கிறாரே, இவர் தண்ணீரில் கப்பலிலே மிதக்கிறாரே, இவர் ஒரு தேவைக்காக இந்த ஊருக்கு சென்று கொண்டிருக்கிறாரே, இவருடைய பிள்ளைகள் பச்சிலம் குழந்தைகளாக இருக்கிறார்களே என்கிற இரக்க சிந்தனை எல்லாம் அந்த மலக்குல் மௌத்துக்கு இருக்காது. இவருடைய மனைவி அவர் கர்ப்பமாக அல்லவா இருக்கிறார், அல்லது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறாரே என்றெல்லாம் அந்த மலக்குல் மௌத் என்கிற அந்த வானவர் பார்க்க மாட்டார். அப்படி பார்க்கும் தன்மை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த மலக்குல் மௌத் என்கிற அந்த வானவருக்கு கொடுக்கவும் இல்லை. இன்றைக்கு மரண அறிவிப்பு எப்படி வருகிறது தெரியுமா? காலையில் தந்தை மரணம், இரவில் மகன் மரணம் என்கிற மரண அறிவிப்பு செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது. கம்பத்தை சார்ந்த சகோதரர் இர்ஃபான் என்பவர், அவருடைய புது வீட்டில் மின்சாரம் தாக்கி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த அந்த வாலிபர், அவர் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற அந்த நேரத்திலேயே அவருடைய தந்தை வஃபாத்தாகி விட்டார். வாப்பாவினுடைய ஜனாசா தொழுகை முடிந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மகனும் வஃபாத்தாகி விட்டார் என்கிற செய்தி வருகிறது. காலையில் தந்தை மரணம், இரவு மகன் மரணம். அந்த குடும்பத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பொறுமையை கொடுத்து அருள்பாலிப்பானாக. அருமையானவர்களே, மனிதன் விரைவாகவும் அதிகமாகவும் மறந்து விடுகிற ஒன்று இந்த உலகத்தில் இருக்கிறது என்றால் அது மரணம்தான். அதை விரைவாக மனிதன் மறந்து விடுகிறான். மனிதன் அதிகம் மறந்துவிடக்கூடிய ஒன்றாக இந்த மௌத் மரணம் தான் இருக்கிறது. தன் வீட்டிலே தன்னுடைய தந்தையோ, தன்னுடைய தாயோ, தன்னுடைய வீட்டில் இருக்கிற முதியவர்களோ மரணித்திருப்பார்கள். அன்றைய பொழுது வரை அவன் நினைவில் வைத்திருப்பான். அடுத்த நாள் மறந்து விடுவான். எப்படி இவனது வாழ்க்கை தொடங்கிவிடும் என்றால், ஏதோ அவர்களுக்குத்தான் மரணம் இருந்தது, அவர்கள் மரணித்து விட்டார்கள், தனக்கு மரணம் இல்லை, தான் மரணிக்கவே மாட்டேன் என்பதை போன்று இவருடைய வாழ்க்கை இவர் வாழ ஆரம்பித்து விடுகிறார். தன் கண்ணுக்கு முன்னால் தந்தை மரணிப்பார், அதை பார்த்து கொண்டிருப்பான். மரணித்த தந்தை குளிப்பாட்டப்படுவார், அதையும் பார்ப்பான். அந்த மரணித்த தந்தைக்கு கஃன் துணி அணியப்படும், அதையும் பார்ப்பான். தன்னுடைய தந்தை 4 பேருடைய தோளிலே அவர் சுமக்கப்படுவார். கபரு குழியை நோக்கி அழைத்து செல்லப்படுவார். அங்கே இறக்கி வைக்கப்படுவார். பிறகு அந்த கபரு குழியிலே வைக்கப்படுவார். பிறகு மண்ணை அவர் மீது போட்டு மூடப்படும். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருப்பான். தானும் இப்படித்தான் மரணிக்க வேண்டுமே என்று எண்ணி பார்க்க மாட்டான். விரைவாக மறந்து விடுவான், அதிகமாக மறந்து விடுவான். தன் கண்ணுக்கு முன்னால் தன்னுடைய சகோதரன் அல்லது தன்னுடைய நண்பன் அல்லது தன்னுடைய வீட்டில் உள்ள ஒருவர் மரணிப்பதை பார்ப்பான். ஆனால் அதிலிருந்து அவர்கள் படிப்பினை பெறுவார்களா என்று சொன்னால், நமக்கும் ஒரு நாள் இது போன்றது ஒரு மரணம் இருக்கிறதே, நாமும் மரணிக்க இருக்கிறோமே, அவர்கள் நம்மை விட முந்தி சென்று விட்டார்கள், நாம் அவர்களுக்கு பின்னால் செல்ல இருக்கிறோமே என்கிற அந்த படிப்பினை அவரிடத்தில் வருமா என்று சொன்னால் வராது, மறந்து விடுவான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாத்திகன் வ சாமிதா, உங்களிடத்திலே 2 உபதேசிப்பவர்களை நான் விட்டுச் சொல்கிறேன், 2 உபதேசிகளை நான் உங்களிடத்திலே விட்டுச் சொல்கிறேன் என்று சொன்ன நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒன்று பேசும் உபதேசி, மற்றொன்று மௌன உபதேசி என்பதாக சொன்னார்கள். அந்நாத்திகுல் குர்ஆன், பேசும் உபதேசம் அது குர்ஆனாக இருக்கிறது என்று சொன்ன நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாம் குர்ஆனில் இருக்கிறது, அது பேசுகிற உபதேசி என்பதாக சொன்னார்கள். அடுத்ததாக மௌன உபதேசி, வசாமித்துல் மௌத், மௌனமான உபதேசி, அது மௌத் மரணம் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு மனிதனுடைய ஜனாசா, ஒரு மனிதனுடைய மௌத் என்பது அது பேசாது, ஆனால் ஏராளமான பாடங்களையும் படிப்பினைகளையும் அது நமக்கு முன்னால் விட்டு சென்று விடுகிறது.
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் மனிதர்களுக்கு 2 உபதேசிகளை விட்டு சென்றார்கள். ஒன்று பேசுகிற உபதேசி, இரண்டாவது மௌன உபதேசி என்கிற அந்த மௌத். அதில் நாம் கண்முன்னால் பார்த்து கொண்டிருக்கிறோம் எந்த அளவுக்கு நாம் அதிலிருந்து படிப்பினை பெற்றிருக்கிறோம். மரணத்தை கண்டு பயப்படுவது, அஞ்சுவது என்றால் அது எப்படி இருக்க வேண்டும் என்றால் 2 வகையான பயம் இருக்கிறது, 2 வகையான கவலை இருக்கிறது. ஒன்று நாம் பயப்படுவது, நம்மவர்கள் கவலைப்படுவதெல்லாம் அது எப்படி என்றால், இவர் இறந்து விட்டாரே, என்னை விட்டு சென்று விட்டாரே, இவர் நம்மை பிரிந்து விட்டாரே என்று நாம் கவலைப்படுகிறோம். அருமையானவர்களே, இதுவல்ல துக்கம், இதுவல்ல பயம் என்பது. நம்மை பிரிந்து இந்த சகோதரருடைய நம்மை விட்டு பிரிந்து சென்ற இந்த சகோதரருடைய நிலைமை என்னவென்று தெரியவில்லையே. இவருடைய இறுதி தங்குமிடம் எங்கே முடிவு செய்யப்பட்டிருக்கிறது? சொர்க்கவாசிகளில் இவர் முடிவு செய்யப்பட்டிருக்கிறாரா அல்லது நரகவாசிகளில் இவர் முடிவு செய்யப்பட்டிருக்கிறாரா என்கிற இந்த எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்திற்கு உரியவர்களாக நாம் நம்மை ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஒருவர் இங்கிருந்து கண்ணை மூடிவிட்டால் அடுத்து அவருடைய மன்சில் தங்குமிடம் 2இல் 1ஆகத்தான் இருந்தாக வேண்டும். ஒருவருடைய கண் மூடப்பட்டு விட்டால் அடுத்து அவருடைய மன்சில் தங்குமிடம் 2இல் 1 தான். ஒன்று சொர்க்கமாக இருக்கும், இல்லை என்றால் நரகமாக இருக்கும். அல்லாஹ் அதிலிருந்து, அந்த நரகத்திலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஆதமுடைய மகனே, நீ பூமியில் பிறந்த நாளிலிருந்து உனக்காக நிர்ணயிக்கப்பட்ட வானவர் மலக் உன்னை வந்து பார்த்து கொண்டே செல்கிறார். எங்கே இந்த மனிதன் இருக்கிறான்? நம்மை ஒவ்வொரு நாளும் அவர் சந்தித்துக் கொண்டே இருக்கிறார். நீ எங்கே இருக்கிறாய் என்று அந்த மலக்குல் மௌத் நம்மை வந்து பார்க்கிறார் என்பதாக சொன்னார்கள். நமது வலது பக்கம் உள்ள, இடது பக்கம் உள்ள, நம்முடைய முன்னால் உள்ள, நமக்கு பின்னால் உள்ள எல்லா மனிதர்களை நம்முடைய கண்களால் பார்க்க முடியும். ஆனால் மலக்குகளை நம்மால் பார்க்க முடியாது. நீ நினைத்துக் கொள்ளாதே. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், மலக்குல் மௌத் உன்னை தவற விட்டு விட்டார், உன்னை மிஸ் பண்ணி விட்டார் என்று எண்ணிக்கொள்ளாதே என்று உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். உனக்காக குறிப்பிடப்பட்ட நேரம் வருவதை அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் என்ன நினைக்கிறோம்? ஒரு பயணத்திலே சொல்கிறோம், அந்த பயணத்திலே ஒரு ஆக்சிடென்ட், ஒரு விபத்து ஏற்பட்டு விடுகிறது, நம்மோடு வந்தவர்களில் பலர் இறந்து விடுகிறார்கள். அப்போது நாம் அல்லது அந்த விபத்திலே சிக்கியவர் என்ன சொல்கிறார்? நான் தப்பித்துக் கொண்டேன் என்று சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார்? நான் தப்பித்துக் கொண்டேன், நான் பிழைத்துக் கொண்டேன், நான் பாதுகாப்பு பெற்றேன் என்பதாக சொல்கிறார். அவர் சொல்கிறார், நான் பஸ்ல அந்த ஓரத்தில் உட்கார்ந்து இருந்தேன், எனவே நான் தப்பித்துக் கொண்டேன். முன்னாடி உட்கார்ந்து இருந்தவர்கள் எல்லாம் மாட்டிக்கொண்டார்கள், முன் சீட்டில் இருந்தவர்கள் எல்லாம் மாட்டிக்கொண்டார்கள், நான் தப்பித்து விட்டேன். நான் பின்னாடி உட்கார்ந்து இருந்தேன் அல்லது நான் பார்த்து விட்டேன், ஆகவே நான் தெரிந்து கொண்டேன், எனவே நான் குதித்து விட்டேன், நான் தப்பித்துக் கொண்டேன் என்று சொல்லுகிற நிலை. இவ்வாறுதான் மக்கள் பொதுவாக பேசுவார்கள். முன்பக்கம் ஆக்சிடென்ட் நடந்திருந்தால், பின்பக்கத்தில் இருந்து ஆக்சிடென்ட் நடந்திருந்தால், முன்னாடி உட்கார்ந்தவர்கள் என்ன சொல்வார்கள்? நாங்கள் எல்லாம் முன்னாடி அமர்ந்திருந்தோம், நாங்கள் தப்பித்துக் கொண்டோம், நாங்கள் எல்லாம் இந்த ஓரத்திலே உட்கார்ந்திருந்தோம், நாங்கள் தப்பித்துக் கொண்டோம். பின்னாடி உட்கார்ந்தவர்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருந்தார்கள், எனவே அவர்கள் மாட்டிக்கொண்டார்கள், நாங்கள் எல்லாம் விழித்துக் கொண்டிருந்தோம், எனவே நாங்கள் தப்பித்துக் கொண்டோம் என்பதாக மக்கள் பொதுவாக பேசுவார்கள். இவ்வாறு பல காரணங்கள் மக்கள் கூறுவார்கள். அருமையானவர்களே, இவர்களுடைய இந்த தந்திரங்களா இவர்களை பாதுகாத்தது? அவர்களுடைய இந்த திட்டங்களா அவர்களை பாதுகாத்தன என்று நாம் யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால் இல்லவே இல்லை. மாறாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவன்தான் அந்த மனிதர்களை, மக்களை பாதுகாக்கிறான். வயுர்சில அலைக்கும் ஹஃபலா, பாதுகாவலர்களை அவன் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறான் என்பதாக குர்ஆனினுடைய 6வது அத்தியாயம் 61வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நம்முடைய அந்த குறிப்பிடப்பட்ட மரண நேரம் வரும் வரை இடையில் ஏற்படுகிற எல்லா விதமான ஆபத்திலிருந்து நம்மை பாதுகாப்பதற்காகவே வானவர்களின் ஒரு கூட்டத்தை அவர்கள் நம்மோடு இருக்கும்படி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நிர்ணயம் செய்திருக்கிறான். மக்கள் சொல்லுவார்கள், மரணத்தினுடைய வாயிலில் நுழைந்து விட்டு தப்பித்துக் கொண்டான் அவன் என்பதாக பேசுவார்கள். மயிரிலையில் அவன் உயிர் தப்பித்திருக்கிறான் என்பதாக சொல்லுவார்கள். அவன் ஒரு நூலிலையில் தப்பித்திருக்கிறான் என்பதாக பேசுவார்கள். மரணத்தையே அவன் தோற்கடித்து விட்டான் என்பதாக சொல்வார்கள். அருமையானவர்களே, நேற்றைய தினம் நடந்த விமான விபத்தில் கூட விமானத்தில் பயணித்த 242 பயணிகளில்
விஸ்வாஸ் குமார் என்ற பயணி மட்டும் அவர் உயிர் தப்பினார் என்கிற செய்தியை நீங்கள் அறிந்திருக்க கூடும். அவர் உயிர் தப்பினார் என்று சொன்னால் அவர் மரணத்தை தோற்கடித்து விட்டார் என்று அர்த்தம் அல்ல. அவருக்குரிய நேரம் வரவில்லை. 241 பேர்கள் பல நாடுகளை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கான அந்த மலக்குல் மௌத் வருவதற்கான நேரம் அவர்களுக்கு அஜல் முடிந்து விட்டது, வந்துவிட்டது. அவர்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள். இந்த ஒரு மனிதர், அவருக்கு இன்னும் இந்த உலகத்தில் காலம் இருக்கிறது, அவகாசம் இருக்கிறது. அவர் அந்த மலக்குல் மௌத்தை, அந்த மரணத்தை தோற்கடித்து விட்டார் என்பது அர்த்தம் அல்ல. அவர் தப்பித்து விட்டார், பிழைத்து விட்டார், இனி காலமெல்லாம் உலக வழிமுறை அவர் வாழ்ந்து கொண்டிருப்பார் என்பது அர்த்தம் அல்ல. எல்லா மனிதர்களுக்கும் மரணம் என்பது இருக்கிறது. அதற்கான அஜல், அந்த நேரம் இன்னும் வரவில்லை. மக்கள் கூறுவது போல இல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா முடிவு செய்த நேரம் அவருக்கு வரவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே மௌத்துடைய மலக்குகள் அவரை விட்டு விட்டார்கள். அல்லாஹ் முடிவு செய்த நேரம் வந்துவிட்டால் எந்த தந்திரங்களும் பலிக்காது, எந்த சூழ்ச்சிகளும் பலிக்காது, யாருடைய பரிந்துரையும் உதவாது. எவ்வளவு பெரிய ஆயத்தங்களை, தயாரிப்புகளை செய்து கொண்டாலும் அவை நமக்கு பலனளிக்காது. அருமையானவர்களே, இப்போது நாம் வாழுகிற இந்த காலகட்டத்திலே மரணம் என்பது முந்தைய காலங்களை விட நமக்கு மிக சமீபத்திலே இருக்கிறது என்றே நாம் சொல்லலாம். முந்தைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் மரணிப்பது என்றால் ஒன்று போர் நடக்க வேண்டும், அதிகமான மரணங்களை நாம் பார்ப்போம், அல்லது பெரிய நோய் நொடி வர வேண்டும், கொரோனா போன்ற நோய்களுடைய காலங்களை நாம் சந்தித்திருக்கிறோம், அல்லது வயது முதிர்ந்த தள்ளாத நிலையில் இருப்பவராக இருக்க வேண்டும். அப்போது அவர்கள் மரணத்தை பார்த்தார்கள், மரணித்தார்கள். ஆனால் நாம் வாழுகிற இந்த காலத்திலே அன்றாடம் நாம் பத்திரிகைகளை திருப்பும் போது நாம் படிக்கிறோம் அல்லவா, ஆக்சிடென்ட் விபத்துகள், வீட்டில் ஆக்சிடென்ட் விபத்துகள், அதிகமான விபத்துகளை பார்க்கிறோம். வீட்டில் இருந்து ஒரு குழந்தை வெளியேறி அடுத்த தெருவுக்கு என்ன, தன்னுடைய வீட்டிற்கு எதிரே உள்ள ஒரு உறவினருடைய வீட்டிற்கு செல்வதற்கு கூட இன்றைய காலத்திலே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருப்பதை நாம் பார்க்கிறோம். இன்று நாம் செய்கிற பயணங்கள், அது நாம் செய்கிற கார் பயணமாக இருக்கட்டும், அல்லது டூ வீலர் பயணமாக இருக்கட்டும், அல்லது விமான பயணமாக இருக்கட்டும், எத்தனை மக்கள் விமானத்தில் பயணம் செய்கிறார்கள். கடலுக்குள் சென்ற விமானங்கள் எத்தனை, ஆகாயத்தில் பறக்கும் போது எரிந்து சாம்பலான விமானங்கள் எத்தனை. நேற்றைய தினம் நடந்த அந்த விமான விபத்து என்பது அகமதாபாத்தில் இருந்து லண்டன் நோக்கி நேற்று மதியம் 1:38 மணிக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா இந்த விமானம் வானில் பறந்த சில நிமிடங்களிலே, அதாவது தரையில் இருந்து 825 அடி உயரத்தை எட்டிய போது அதற்கு மேலாக பறக்க முடியாமல் விமானம் கீழே விழுந்து நொறுங்கிய சோக காட்சியை நீங்கள் பார்த்திருக்க கூடும். பார்ப்பவர்களுடைய உள்ளங்களை எல்லாம் நொறுங்க செய்யும் காட்சி அது. அதில் 241 பேர் மரணித்திருக்கிறார்கள், அந்த விமானத்தில் பயணம் செய்தவர்கள். இந்த விபத்தில் பல நாட்டவர்கள், பல மாநிலத்தவர்கள் ஒரே நேரத்தில் ஒரே நிமிடத்தில் பலியாகி இருக்கிறார்கள். எல்லோருடைய மரணத்தையும் அல்லாஹ் நிச்சயித்து அவர்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறானோ என்பதை போன்றுதான் நம்மால் எண்ண முடிகின்றது. மெஸ்ஸில், அந்த மருத்துவக் கல்லூரி ஹாஸ்டலில் மெஸ்ஸில் சாப்பிட்டுக் கொண்டிருந்த ஒரு 10 மருத்துவ மாணவர்கள் சம்பவ இடத்திலேயே எதிர்பாராமல் அவர்கள் மரணத்தை சந்தித்திருக்கிறார்கள். மீதமுள்ள ஒரு 50 மாணவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த விமானத்தில் பயணித்தவர்கள் கொஞ்சமாவது அவர்கள் யோசித்து பார்த்திருப்பார்களா? நாம் மரணத்தை நோக்கிய பயணமாக இது இருக்க போகிறது, நம்முடைய வாழ்க்கையினுடைய கடைசி பயணம் என்பதாக அவர்கள் கொஞ்சமாவது எண்ணி பார்த்திருப்பார்களா? எத்தனை எத்தனை ஆசைகளோடும் கனவுகளோடும் அவர்கள் அந்த விமானத்திலே பறந்திருப்பார்கள். லண்டனில் போய் குடியேற வேண்டும் என்ற ஆசையோடு புறப்பட்டவர்கள் உண்டு. குடும்பத்தோடு மரணித்து விட்ட சோக நிகழ்வுகள் ஏராளம். இந்தியா வந்துவிட்டு செல்லுகிற போது 2 நபர்கள் அவர்கள் சிரித்துக் கொண்டு, அவர்கள் மரணிப்பதற்கு முன்னால், அந்த விமானத்தில் பயணம் செய்வதற்கு முன்னால் அவர்கள் ஒரு வீடியோ ஒன்றை சோசியல் மீடியாவில் வெளியிடுகிறார்கள். அவர்கள் சிரித்துக் கொண்டு, நாங்கள் இந்தியாவிற்கு வந்தோம், மிக மகிழ்ச்சியாக நாங்கள் இருந்தோம், சந்தோஷமாக நாங்கள் இந்த நேரத்தில் இருக்கிறோம், எங்களுடைய தாய் நாட்டுக்கு லண்டனுக்கு நாங்கள் செல்கிறோம் என்பதாக அந்த வீடியோவில் சிரித்து மகிழ்ந்து பேசுகிறார்கள். அப்படி அந்த வீடியோவை பதிவு செய்கிற அந்த நேரம் என்பது அவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை. இது நாம் வெளியிடுகிற கடைசி வீடியோ.
நம்முடைய கடைசி பயணமாக இந்த பயணம் அமையப் போகிறது என்பதை அவர்கள் அறிந்திருப்பதற்கான வாய்ப்பில்லை. அவர்கள் அந்த விமான விபத்தில் அவர்கள் பலியாகி இருக்கிறார்கள். விமானத்தில் பயணித்தவர்களில் 14 குழந்தைகள் இருந்திருக்கிறார்கள். அதுதான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், மலக்குல் மௌத் குழந்தை என்று பார்க்க மாட்டார், கருப்பிணி என்று பார்க்க மாட்டார், முதியவர் இயலாதவர் என்று பார்க்க மாட்டார், வாலிபர் என்று பார்க்க மாட்டார். ஏனென்றால் அந்த மலக்குல் மௌத்திற்கு இரக்கம் என்பது கிடையாது. அல்லாஹு தஆலா அந்த இரக்கத்தை மலக்குல் மௌத்திடமிருந்து எடுத்து விட்டான். 204 உடல்கள் மீட்கப்பட்டிருப்பதாகவும் 41 பேர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் அகமதாபாத் மாநகர காவல் ஆணையர் GS மாலிக் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். லண்டனில் வசிக்கிற தனது மகளை குடும்பத்தை பார்க்க சென்ற முன்னாள் முதலமைச்சர் ஒருவர் இதில் பலியாகி இருக்கிறார். மலக்குல் மௌத் பதவி அதிகாரம் படைத்தவர்கள் என்பதையும் பார்க்க மாட்டார். கேரளாவில் இருந்து சென்னை வழியாக அகமதாபாத் சென்ற ஒரு இளம் நர்ஸ் இதில் பலியாகி இருக்கிறார். இந்த ஆண்டு ஜனவரியில் திருமணம் செய்து கொண்ட குஷ்புராஜ் புரோஹித் என்ற ஒரு பெண்மணி லண்டனில் இருக்கிற தன்னுடைய கணவரை பார்ப்பதற்காக முதல் முறையாக பயணம் செய்திருக்கிறார். அவரும் இந்த விமான விபத்தில் பலியாகி இருக்கிறார். இந்த அன்பு, காதல், நான் அவரை போய் பார்க்க வேண்டுமே, சந்திக்க வேண்டுமே, ஆயிரம் எண்ணங்களோடு ஆசைகளோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே என்கிற எந்த ஒரு ஆசபாசங்களுக்கும் அவர் இடம் கொடுக்க மாட்டார். அவர்தான் மலக்குல் மௌத். அதற்குரிய நேரம் அஜல் வந்துவிட்டால் முடிந்தது. போயிங் விமான கம்பெனியின் நீண்ட தூரம் பயணிக்க தகுந்த ட்ரீம் லைனர் என்று அழைக்கப்படுகிற அந்த விமானம் பலருடைய கனவையும் இன்றைக்கு சிதைத்திருக்கிறது. பாதிப்புக்குள்ளாகி இருக்கக்கூடிய அவருடைய குடும்பத்தினர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தகுந்த ஆறுதலையும் பகரத்தையும் கொடுத்து அருள்பாலிப்பானாக. அருமையானவர்களே, இப்படி எத்தனையோ மரணத்தினுடைய நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம். மனிதன் நினைக்கிறான், நமக்கு வாழ்க்கை இருக்கிறது, நமக்கு வயோதிகம் இருக்கிறது, அப்போது நாம் தௌபா செய்து கொள்ளலாம், பாவ மன்னிப்பு கேட்டுக்கொள்ளலாம் என்பதாக நினைக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய காலகட்டத்திலே எப்படிப்பட்ட நோய் நொடிகள் எல்லாம் வருகிறது என்பதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். வயோதிகத்திலே நோய் நொடியிலே படுப்பார்கள் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு இளம் வயதிலே மரணிக்கக்கூடிய நிலையில் இருக்கிற மனிதர்களை நாம் அதிகம் பார்க்கிறோம். வயோதிகத்தை அடைந்து வீட்டில் நோய் நொடிகளோடு படுத்து மரணிக்கக்கூடிய நிகழ்வுகள் என்பது இன்றைக்குள்ள காலத்திற்கு குறைந்து கொண்டே வருவதை நீங்கள் கவனித்திருக்கக்கூடும். ஆனால் நம்முடைய காலத்திலே எத்தனையோ வாலிபர்கள், அவர்கள் இளைஞர்களாக வாலிப சமூகமாக இருக்கக்கூடியவர்களுக்கு திடீர் என்று மாரடைப்பால் மரணம் வருகிற நிலைகளையும் அதிகமாக நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். எத்தனையோ வாலிபர்கள், இளம் வயதை சார்ந்தவர்கள், ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், கேன்சர் என்கிற நோய் பீடிக்கப்பட்டு அதனால் மரணிக்கக்கூடிய மௌத்தினுடைய செய்திகளை, இளம் வயது மௌத்தினுடைய நிகழ்வுகளை அதிகம் பார்க்கிறோம். விபத்தினால் ஏற்படுகிற மரணங்கள் ஏராளமாக இருப்பதை நாம் கவனிக்கிறோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கெல்லாம் ஒரு துஆவை கற்றுத் தந்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஸவாலி நிஅமத்திக வ தஹவ்வுலி வ ஆஃபியத்திக வ ஃபுஜாஅத்தி நிக்மத்திக வ ஜமீ சகத்திக. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஸவாலி நிஅமத்திக. அல்லாஹ்வே, யா அல்லாஹ், உனது அருள், உன்னுடைய நிஅமத் என்னை விட்டு நீங்குவதிலிருந்தும் என்னை பாதுகாப்பாயாக. நீ எனக்கு கொடுத்திருக்கிற அந்த நிஅமத், அருள் என்னிடத்தில் இறுதி வரை இருக்க வேண்டும் என்பதாக துஆ செய்ய சொன்னார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வதஹவுலி ஆஃபியத்திக, உனது நற்சுகம், நல்ல சுகம் என்னை விட்டு மாறுவதிலிருந்து, எனக்கு நோய் ஏற்படுவதிலிருந்தும் என்னை நீ பாதுகாப்பாயாக என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க சொன்னார்கள். வஃபஜாஅத்தி நிக்மத்திக வ ஜமீ சகத்திக, உனது திடீர் தண்டனையிலிருந்தும் உனது கோபங்கள் எல்லாவற்றிலிருந்தும் நிச்சயமாக நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்கிற இந்த துஆவை ஓதி வாருங்கள் என்று அருமையான இந்த துஆவை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்தார்கள். அருமையானவர்களே, மனிதன் அவன் நினைக்கிறான் மரணம் நமக்கு பின்னால் இருக்கிறது, அது மிக தூரமாக இருக்கிறது, எனவே நமக்கு இப்பொழுதெல்லாம் மரணம் வராது, அவர்கள் மரணித்து விட்டார்கள், அவர்களுடைய காலம் முடிந்து விட்டது, நாம் இன்னும் வாழ்வோம், நம்மை விட்டும் மரணம் மிக தூரமாக இருக்கிறது என்பதாக நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். அதனால்
அதன் அடிப்படையில் நாம் பாவ மன்னிப்பு கேட்காமல் காலத்தை தாழ்த்தி கொண்டிருக்கின்றோம். ஆனால் எப்போது வானவர் அவனை சுண்டி இழுப்பார் என்று அவனுக்கு தெரியாது. மனைவி தன்னுடைய கணவன் சாப்பிடுவதற்காக உணவு பரிமாறுகிறாள். மனைவி தன்னுடைய கணவனுக்காக தோசை சுட்டுக் கொடுக்கிறார். அந்த சுட்டுக் கொடுக்கிற அந்த தோசையை, ஒரு தோசையை கணவர் அமர்ந்தவர் சாப்பிட்டு முடித்து விட்டார். இரண்டாவது தோசையை சாப்பிடுவதற்காக வேண்டி அவர் இருப்பார் என்பதாக சொல்லி மனைவி இரண்டாவது தோசையை சுட்டுக் கொண்டு வந்து தன்னுடைய கணவருடைய தட்டில் போடுவதற்கு முன்னால் இதுவரைக்கும் அமர்ந்து தோசையை சாப்பிட்டுக் கொண்டிருந்தான இந்த கணவர் கீழே சரிந்திருக்கிறார். அந்த இரண்டாவது தோசையை சாப்பிடுவதற்கு கூட அவருக்கு ரூஹ் நிற்கவில்லை, நிலைக்கவில்லை, மரணித்து விட்டார். இது போன்ற எத்தனையோ மரணத்தினுடைய நிகழ்வுகளை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம், கேள்விப்படுகிறோம். ஆனால் என்ன படிப்பினை பெற்றிருக்கிறோம்? கண்ணியத்திற்குரியவர்களே, லவ்லா அகர்தனி இலா அஜலின் கரீப், அந்த மரணத்திற்குரிய அந்த நேரம் வந்துவிட்டால், அந்த அஜல் வந்துவிட்டால் கொஞ்ச நேரம் முந்தவும் செய்யாது பிந்தவும் செய்யாது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வான். யா அல்லாஹ், கொஞ்சம் எனக்கு அவகாசம் கொடு, கொஞ்ச நேரத்தை கொடு என்பதாக அந்த நேரத்திலே அந்த மனுஷன் கேட்பான். எனக்கு எவ்வளவோ கமிட்மெண்ட்டுகள் இருக்கிறது, எவ்வளவோ வேலைகள் இருக்கிறது, என்னுடைய பிள்ளைகளை பார்க்க வேண்டிய, என்னுடைய குடும்பத்தை பார்க்க வேண்டிய எவ்வளவோ வேலைகள் இருக்கிறது. யா அல்லாஹ், எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு. உலகத்திலே நான் வாழுகிற போது தான தர்மங்களை செய்யாமல் இருந்து விட்டேன், நல்லவைகளை செய்யாமல் இருந்து விட்டேன், எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு. நானும் தான தர்மம் செய்வேனே, நல்லவர்களை ஒருவனாக ஆகிவிடுவேனே, எனக்கு கொஞ்சம் நேரம் கொடு என்பதெல்லாம் என்றெல்லாம் அந்த மனிதன் கேட்பான். ஆனால் அவனுக்கு அவகாசம் கொடுக்கப்படாது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டான். அதற்குரிய முடிவிற்குரிய அந்த நேரம் வந்துவிட்டது என்று சொன்னால் ஒரு நொடி முந்தவும் செய்யாது பிந்தவும் செய்யாது என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான் என்று சொன்னால், நம்மை அந்த மலக்குல் மௌத் கவனித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அதற்கான நேரம் மறுமுறை நம்மை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் என்கிற போது அந்த மரணத்தை பயந்து நாம் வாழ வேண்டும். மலக்குல் மௌத் அவருக்காக வேண்டி கதவுகளை திறக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜன்னல்களை பூட்டிக் கொள்ளுங்கள், கதவுகளை தாளிட்டுக் கொள்ளுங்கள், உங்கள் பாதுகாவலர்களை, செக்யூரிட்டிகளை நீங்கள் நிறுத்திக் கொள்ளுங்கள். யாரும் அவரை தடுக்க முடியாது. அல்லாஹ் சொன்னான், ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா. அல்லாஹ் சொன்னான், எவ்வளவுதான் உயர்ந்த பலமான கோட்டைகளுக்குள் நீங்கள் இருந்தாலும் சரி, மரணம் உங்களை பிடித்தே தீரும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மனிதன் மரணத்தை மறக்கும் போது, இந்த துன்யாவினுடைய ஆசை அவனுக்கு அதிகமாகும் போது தனக்குள் பேசிக்கொள்வான், இப்போதுதான் எனக்கு வாலிபமாக இருக்கிறது, நான் இப்போதுதான் இளமையை தொட்டிருக்கிறேன், எனக்கு வயோதிகத்தில் செல்வம் தேவைப்படும், நான் பலவீனம் அடைந்து விட்டால் என்ன செய்வது, அந்த நேரத்திலே நான் எங்கே போய் யாரிடத்திலே உதவி தேடுவேன், அமல்களை எப்போது வேண்டுமானாலும் நான் செய்து கொள்ளலாம், ஆனால் செல்வத்தை இப்போதுதானே, உடல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற இந்த நேரத்தில் தானே, வாலிபனாக இருக்கிற இந்த நேரத்தில் தானே என்னால் சேகரிக்க முடியும் என்பதாக துன்யா துன்யா உலகம் உலகம் என்பதாக ஒரு சமூகம் அப்படியே ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த துன்யாவினுடைய ஆசையை அவன் அதிகமாக வளர்த்துக் கொள்வான். எனக்கு வயோதிகத்திலே நோய் வந்துவிட்டால், என்னால் சம்பாதிக்க முடியவில்லை என்றால், என் பிள்ளைகள் என்னை கைவிட்டு விட்டால், எனக்கென்று ஒரு நிலையான வருமானம் வேண்டாமா, ஒரு அசையா சொத்து வேண்டாமா, என்னுடைய வயோதிக காலத்திலே நோய் ஏற்பட்டு விட்டால் என்னுடைய மருந்து செலவிற்கு எந்த பிள்ளையிடத்திலே நான் கேட்பேன், எனக்கென்று ஒரு உறுதி வேண்டாமா என்றெல்லாம் திட்டம் போட்டுக் கொண்டு மறுமையை மறந்து இந்த உலக வாழ்க்கையிலே செல்வத்தை சம்பாதிப்பதிலேயே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற அதிகமான மக்களை நாம் பார்க்கிறோம். மரணத்தை மறப்பதால் மனிதனுக்கு ஏற்படுகிற மிகப்பெரிய சோதனை என்ன தெரியுமா? மனிதனுடைய உள்ளம் இறுகி விடுகிறது, கடினமாகி விடுகிறது. அல்லாஹ்வினுடைய பயம் அவனுக்கு வருவதில்லை. மறுமையை பற்றி பேசினால், மறுமையை பற்றி நினைத்தால் அவனுக்கு அழுகை வருவதில்லை. மறுமையை பற்றிய, மரணத்தை பற்றிய பேச்சு அவனுடைய கண்களில் கண்ணீரை வர வைக்காது. நரகத்தை அந்த உள்ளம் நினைப்பதற்கு கொஞ்சம் கூட அது சம்மதிக்காது. உலக இன்பம், உலக மோகத்தை குறித்து பேச வேண்டுமானால், அதை கேட்க வேண்டுமானால், அதனையே லயித்தவர்களாக எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பேசுங்கள், கேட்டுக்கொண்டு இருப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்கிற ரீதியிலே உள்ளமெல்லாம் இறுகி போய்விடும்.
மரணத்தை பற்றி, கபரை பற்றி, நரகத்தை பற்றி பேசுவதாக இருந்தால் நம்முடைய கண்களில் இருந்து கண்ணீர் வராது, உள்ளம் உருகாது. ஏனென்றால் நம்முடைய உள்ளம் இறுகி போய்விடும் என்பதாக மார்க்க நமக்கு சொல்லித் தருகிறது. இவனுடைய உள்ளத்திலே ஒரு நடுக்கம் வராது. ஒரு கல், ஒரு பாறை எப்படி இருக்குமோ அது போன்றுதான் அவனுடைய உள்ளம் இருக்கும். அவனுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வை பற்றிய, மறுமை பற்றிய அச்சமோ பயமோ வரவே வராது. இப்படித்தான் இஸ்ரவேலர்களுடைய உள்ளம் இருந்தது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான். ثم قست قلوبكم من بعد ذلك فهي كالحجارة أو أشد قسوة. அல்லாஹ் தஆலா சொன்னான், உங்களுடைய உள்ளங்கள் இறுகிவிட்டன, பாறையை போன்ற அல்லது பாறையை விட, அந்த கல்லை விட கடுமையாக உங்களுடைய உள்ளம் இறுகிவிட்டன என்பதாக அவர்களை பார்த்து சொல்கிறான். அருமையானவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மரணத்தை கொண்டு எல்லோருடைய முதுகெலும்புகளையும் அவன் முறித்து விடுகிறான். எல்லோருடைய ஆசைகளையும் அல்லாஹ் துண்டித்து விடுகிறான். எல்லோருடைய திட்டங்களையும் அல்லாஹ் நிறுத்தி வைத்து விடுகிறான். அல்லாஹ் அடக்கி ஆளுகிற அரசன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவனை யாரும் மிகைக்க முடியாது என்பதற்கு மிகப்பெரிய அத்தாட்சியை இந்த மரணமாகத்தான் அமைந்திருக்கிறது. எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய அரசனாக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய புத்திசாலி தந்திரக்காரனாக இருக்கட்டும், அல்லாஹ் விதித்த மரணத்தை அவன் மிகைத்து விட முடியாது. மரணம் அவனை மிகைத்து விடும். ஒரு முஸ்லிம் மரணத்தை பார்த்து பயப்பட மாட்டான், துக்கப்பட மாட்டான். அதற்காக எப்போதும் அவன் தயாரிப்பாக இருப்பான் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மரணத்திற்காக மௌத்தை முன்னோக்கியவர்களாக அதற்குடைய தயாரிப்போடு நாம் இருக்க வேண்டும். ஐங்கால கடமைகளான தொழுகைகளை நிறைவேற்றியவர்களாக, அடியார்களுடைய ஹக்குகளை கொடுக்கக்கூடியவர்களாக, அவன் மரணத்தை தயாராக வைத்திருக்கக்கூடியவனாக ஒரு முஸ்லிம் இருக்க வேண்டும். அவன் பாவம் செய்ய மாட்டான். ஏதாவது அவன் பாவம் செய்து விட்டால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான் அல்லவா, அப்படித்தான் அவன் நடந்து கொள்வான். வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும் ذكرுல்லாஹ ஃபஸ்தக்ஃபரு லிذுனூபிஹிம். அல்லாஹ் சொன்னான், மூமின்கள் யார் தெரியுமா? பாவம் செய்ய மாட்டார்கள். அப்படி பாவம் செய்து விட்டால், தங்களுக்கு அநீதி இழைத்துக் கொண்டால் உடனடியாக அவர்கள் அல்லாஹ்வை நினைத்து விடுவார்கள், மறுமையை நினைத்து விடுவார்கள், நரகத்தை நினைத்து விடுவார்கள். அல்லாஹ்வுக்கு முன்னால் வந்து, யா அல்லாஹ், நான் பாவம் செய்து விட்டேன், மனைவிக்கு அடிமையாகி இந்த குற்றத்தை நான் செய்து விட்டேன், என்னை மன்னிப்பாயா என்று அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவார்கள். அவர்கள்தான் உண்மையான மூமின், முஸ்லிம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா கூறுகிறான், வமை யக்ஃபிரு ذுனூப இல்லல்லாஹ். என்னுடைய அடியான் என்னிடத்திலே மன்னிப்பு கேட்கும் போது நான் நிச்சயம் மன்னிப்பேன். என்னை தவிர அவருடைய பாவங்களை யாரால் மன்னிக்க முடியும்? மன்னிப்பவர்கள் யார் இருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கேட்கிறான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அக்ஸிரு ذிக்ர ஹாதிமில் லذாத்தில் மௌத். உலக இன்பங்களை துண்டித்து விடக்கூடிய மரணத்தை அதிகமாக நினைவு கூறுங்கள் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு முஃமினுக்கு இந்த மரணத்தை நினைவு கூறுவதை நன்மையின் பக்கம் திருப்பக்கூடியதாக, பாவத்திலிருந்து தடுக்கக்கூடியதாக ஆக்கி இருக்கிறான். சொர்க்கத்தின் மீது ஆசையை ஊட்டக்கூடியதாக ஆக்கி இருக்கிறான். நரகத்தின் மீது பயத்தை ஊட்டக்கூடியதாக இந்த மரணத்தை அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான். நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை தடுக்கக்கூடியதாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த மௌத்தை, மரணத்தை அமைத்து தந்திருக்கிறான். ஏதாவது ஒரு பாவத்தின் பக்கம் நம்முடைய இச்சை, நம்முடைய ஆன்மா அல்லது நம்முடைய நண்பன், நம்முடைய உற்றார் நம்மை தூண்டுகிறார்களா, உடனே நாம் மரணத்தை நினைக்க வேண்டும். இந்த பாவத்தில் இருக்கும் போது எனக்கு மரணம் நிகழ்ந்து விட்டால், இந்த பாவத்தில் இருக்கும் போது மலக்குல் மௌத் என்னிடத்திலே வந்து விட்டால் என்னுடைய நிலைமை என்னவாகும் என்று பயப்படும் போது உடனடியாக நாம் நம்மை அந்த பாவத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் எல்லோருக்கும் நீண்ட ஆயுளை போட்டு ஆபத்துகள், முசீபத்துகளிலிருந்து பாதுகாப்பானாக. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கெல்லாம் பயணத்தினுடைய துஆவை கற்றுத் தந்திருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் நாம் வெளிக்கிளம்பி செல்கின்ற போது ஒரு நிச்சயமில்லாத ஒரு வாழ்க்கையாக இது இருக்கிறது என்பதனால் தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் உங்களை பாதுகாக்க வேண்டுமா, நீங்கள் இந்த துஆவை சொல்லிவிட்டு ஓதிவிட்டு செல்லுங்கள் என்பதாக கற்றுத் தந்திருக்கிறார்கள். அந்த துஆவை ஓதக்கூடிய பழக்கமுடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கும் அதை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். சுப்ஹானல்லதி ஸஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன் என்கிற அந்த துஆவாக இருக்கட்டும், அல்லது குறைந்தபட்சம் பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ் என்று சொல்லிவிட்டு வெளிக்கிளம்புவோம் என்று சொன்னால்
பாதுகாக்கக்கூடிய மலக்குகளை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு ஏற்படுத்தி தருவார். திடீர் மரணங்களில் இருந்தும் இந்த துஆவின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்மை பாதுகாப்பான். அல்லாஹ்வுக்கு பொருத்தமான நல்லடியார்களாக அல்லாஹ் தஆலா வாழச் செய்வாராக. மரணிக்கும் போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்தவர்களாக மரணிக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்து அருள்பாலிப்பாராக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற உயர்தரமான அந்த சுவனத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஒன்று கூட செய்வாராக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரஹ்மானே எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே.